அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாக விசேஷமாய் இந்திய அர்ப்பணி இயக்கத்தின் சார்பிலே நாம் இந்த கூடுகையை அமைத்திருக்கிறோம். அந்த யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்திற்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற பிஷப் ராபர்ட் கொர்னேலியஸ் சகோதரரை மேடைக்கு அழைக்கிறேன். ஆரம்ப ஜெபத்தை செய்து இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்திய இவாஞ்சலிக்கல் மிஷன் ஐக்கியம் சார்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற கிறிஸ்து பிறப்பு மகிழ் உறவு பொழுது நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் நாம் யாரும் இணைந்து ஆண்டுகளுக்கு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஜெப வேலைக்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பிலே ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ் உறவு கூடுகையில் உடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்றும் எங்களை நாங்கள் முழுமையாக உமக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி எங்களை பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் திருவை தர வேண்டும் என்றும் செல்கின்றோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு கொண்ட பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் வல்லமையாக பயன்படுத்தும் வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்த்தருளும். ஊழியக்காரர்கள், இந்த கூட்டத்தினுடைய தலைவர், முன்னிலை வகிப்பவர்கள் அனைவரையும் ஆண்டவருக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் உண்மை நோக்கி நாங்கள் செல்லிக்கிறோம். பேசி இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் நமக்கு மகிமையாக அமையத்தக்கதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நாங்கள் உம்முடைய உதிரத்தினாலே சக உதிர்ந்தான சகோதரர்கள் சகோதரிகள் நாங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் உங்கள் உள்ளங்களிலே ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆண்டவரே, அந்த பண்டிகையிலே நாங்கள் உண்மை வெளிப்படுத்தத்தக்கதாக இரண்டு உள்ளங்களை தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் கிறிஸ்து இயேசு வழியாக சொல்லிக்கிறோம். பரமபிதாவே, ஆமென். நன்றி சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் நாம் ஒரு சில பாடங்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய தாமரை குளம் சார்ந்த, அதாவது விசேஷமாக ஹோம் சர்ச் இன்னும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், நன்றியை தெரிவிக்கின்றேன். அவர்கள் பாடல் மூலமாக நாமும் இணைந்து பாடுபடியாக தேவனுக்கு பேசியவாறாக திரு வின்ஸ்லின் குழுவினர் தாமரை
ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த இந்த நல்ல நாளுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் இந்திய அருள்பணி இயக்கத்தின் வட்டார அளவிலான கிறிஸ்து பிறப்பு மகளிரவு கூடுகையை சிறந்த முறையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய போதகர் அருள் திரு டி. ஜெயசேகரன் தென் மாநில சபை தொடர்பு செயலாளர் ஐயம் அவர்களை வருக வருக. அடுத்ததாக இந்த நாளின் சிறப்பு செய்திக்காக நம்மத்திலே வருகின்ற மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜெயின் டி. பிரகாஷ், மாடரேட்டர் ACSI அண்ட் பிஷப் கன்னியாகுமரி டயசிஸ் அவர்களை இந்த வேளையிலே வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நாளிலே நம்மோடு கூட பங்கு பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய பிஷப் கொர்னலிஸ் அவர்களையும் வருக வருக என்று. அடுத்ததாக இந்த நாள் நிகழ்விலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து போதகர்கள் ஒவ்வொருவரையும் ஐயம் வட்டாரத்தின் சார்பாக வருக வருக என்று. அடுத்ததாக இந்த நாள் நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு நம்மோடு இணைந்து நல்ல பாடல்களை பாடி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடல் குழு தலைவர் வின்ஸ்லின் மற்றும் அவர்களுடைய குழுவினர் ஒவ்வொருவரையும் ஐயம் வட்டாரத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த அருள்பணியிலே சிறந்த முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வைத்துக் கொண்டிருக்கின்ற வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அருள்பணி ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். வட்டாரத்தின் அளவிலான செயலர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நாள் நிகழ்விலே திரளாக வந்திருக்கின்ற இந்த அருள்பணி ஊழியத்தை ஜெபத்தாலும் உதாரணத்துவமான காணிக்கையினாலும் தாங்கி வருகின்ற ஊழிய பங்காளர்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்திய அருள்பணி இயக்கத்தின் வட்டாரத்தின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் மகிழுறவு கூடுகைக்கு வருக வருக என்று அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னும் இந்த ஊழியத்திலே எங்களோடு கூட இணைந்து எல்லா காரியங்களிலேயும் உழைத்து உதவி செய்கின்ற அனைவரையும் இந்த வேளையிலே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைத்து இந்த அருள்பணி இயக்கத்தில் தொடர்புடைய ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே வரவேற்றுக் கொள்கின்றேன். வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இப்பொழுது யாரும் எழுந்து நின்று பக்கமே வாழ்கின்ற பாடலை யாரும் எழுதி முதலோடு சேர்ந்து நாம் யாவரும் பாடுபடியாக கேட்கின்றேன். Sastang
தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகளாக கடந்து செல்வோம். இப்பொழுதும் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் ஒரு தலைவர் உதவி இல்லையா? தலைவர் இன்றைக்கு இந்த இடத்திலே தலைவராக இருக்கிறவர்கள் ராவணி ஜெயசேகரன், தென் மண்டல பொறுப்பாளர், குன்னேடியை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3 மாவட்டத்திற்கும் சபை தொடர்பு குழுவிலே இருந்து வருகிறார்கள், பரவலாகிறார்கள். அவருடைய செயல் எண்ணற்றது. அநேக காரியங்களை சொல்லலாம். சமயத்தை கருத்தில் கொண்டு அவர்களை இந்த நேரத்தில் தலைமையை மாற்றும்படியாக அன்போடு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய அருள்பணி இயக்கத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் விதமான ஒரு கிறிஸ்துமஸ் ஐக்கிய கொள்கை அமையும்படியான கிருபையை தேவன் தந்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால், இந்த பகுதியில இந்திய அருள்பணி இயக்கத்தின் ஊழியத்தை ஆரம்ப நாட்களில மிஸ்டர் செல்லையா, திருமதி சின்னம்மாள் செல்லையா அவர்கள் அற்பமாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். பல திருச்சபைகளை அணுகினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அணுகி ஆதரவு திரட்டினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக அநேக ஏரியா செக்ரட்டரிஸ், ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், மிஷன் கோஆர்டினேட்டர்ஸ் என்று சொல்லி இந்த ஊழியத்தை ஒரு அமைப்பாக, ஒட்டார வட்டமாக அவர்கள் ஏற்படுத்த கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். அதை நான் நினைத்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். அநேக ஆதரவாளர்கள், அது மட்டுமல்ல அநேக மிஷனரி சப்போர்ட், குறிப்பாக குமரி மாவட்டத்தில் இந்த கொட்டார வட்டத்தை மையமாக கொண்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தந்திருக்கின்றார். ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம், சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் சந்திக்கப்பட வேண்டும், திருச்சபைகள் இல்லாத இடங்களிலே திருச்சபைகளை நிறுவ வேண்டும் என்ற ஒரு வாதத்தோடு இன்றைக்கு இந்தியாவில் 960க்கும் அதிகமான மிஷனரிகள் இந்தியாவின் பல பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக அந்த பகுதியில ஒரு ஊழியம் செய்வதற்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்களை ஊக்குவிப்பதற்கு, அவர்களுக்காக இந்த பகுதியில் இருந்து நாம் ஜெபிக்கிறோம், ஆதரவுகளை கொடுக்கிறோம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, தேவ நாமம் மகிமைப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர், தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக வந்தபோது அவர் ரட்சிப்பின் திட்டத்தை கல்வாரியில நிறைவேற்றி நமக்காக பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுப்பின பிறகு அவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கட்டளை தான், உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றும் விதத்திலே பல விதங்களிலே நாம் இணைந்து அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல கூடி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து
இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைச்சு கொள்ளுங்கள். ஊழியத்திற்கு உங்களுடைய ஆதரவும் இந்த ஊழியத்திற்காக உங்களுடைய செல்வ உதவியும் மிகவும் தேவை. ஒவ்வொரு வருடமும் 25 முதல் 30 வரைக்கும் உள்ள மிஷனரிகளாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இந்த வருஷத்திலேயும் டிசம்பர் மாதத்துல அவர்களுக்கு ஒரு 25 பேர் இப்போது பயிற்சியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓசூர்ல அவுட்ரீச் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லுகிற ஒரு பயிற்சி நிலையம் இந்த அர்ப்பணிய இயக்கத்தின் மூலமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் 25 முதல் 30 வரைக்கும் உள்ள பயிற்சியாளர்கள் தங்களுடைய பயிற்சியை முடித்து அவர்கள் அர்ப்பணியாளர்களாக மிஷனரிகளாக சந்திக்கப்படாத இடத்திற்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்திலே நம்ம இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லதொரு இந்திய அர்ப்பணி இயக்கத்தை பற்றிய நல்ல தலைமை உரையை நமக்கு தந்த ஜெயசன் அவர்களை தொடர்ந்து நிகழ்வுகள் ஒரு 3 நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். தனிநபர் பாடல், குழுக்கள் என்று கண்டு நாம் தேவனை பயன்படுத்துவோம். முதலாவதாக காவல் அமைப்பு. மயிலாடி குழுவினர் ஆகச்சிக்கணுவாங்க. பிரகாசிக்குதே உலகின் மொழி வீசிடுமே இயேசு பரம் வரும் வேளை மனமே மகிழ்வாயிடுமே மனமே மகிழ்வாயிடுமே வான்வெள்ளி பிரகாசிக்குதே பசும்புள்ளி மஞ்சத்திலே திருப்பாலகன் துயில்கின்றார். அவர் கண்ணயரார் நம்மை கண்டிடுவார் நல்லாசிகள் கூறிடுவார். வான்வெள்ளி பிரகாசிக்குதே உலகில் மொழி வீசிடுமே இயேசு வரும் வேளை மனமே மகிழ்வாயிடுமே மனமே மகிழ்வாயிடுமே வான்வெள்ளி பிரகாசிக்குதே இந்த செய்தி கூறிடுவோம்
மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம், அவர் பாதம் பணிந்திடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசுபரன் வரும் வேளை மனமே மகிழ்வாயிடுமே, மனமே மகிழ்வாயிடுமே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே. இப்பொழுது ஆத்தூர் இருந்து அதிகமான வருடங்கள் இந்த இந்திய அர்ப்பணி இயக்கத்தை நிலைநிறுத்தின அந்த சுற்றுவட்டாரங்களில் அவங்களுக்கு சைக்கிள் சமைக்கவும் முடியாது, வண்டி ஓட்டவும் முடியாது, தெரியாது ஓட்டலாம் தெரியும். எங்க போனாலும் பஸ்ஸும் கால்நடையும் காணியாளர்கள் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களிலே சென்று அவர்கள் ஊழியத்தை செய்தவர்கள். காணியாளர்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்மளும் பார்த்துக்கணும். அவர்கள் இப்போ நம்ம மத்தியில் வந்துக்கிறார்கள். அவர்களை வேலைக்கு அழைக்கிறேன். அவர்கள் ஒரு தனிப்பாடல் நமக்கு தந்து நம்மை மகிழ்விப்பார். சங்கீதம் 8 எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உங்களை நாமும் பூமியிலிருந்தும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிற்று. அந்த மேன்மையான நாமத்தை தான் இந்த நாட்டிலே நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து ஒரு பாடலை பாடுகிறோம். இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே இன்பமிதே, இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம், இயேசு நாமமே பாதை போக்க வந்த நாமம், இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே இன்பமிதே, இயேசு நாமமே தேற்றும் இன்றும் மாறா நாமம், இயேசு நாமமே தேனிலும் இனிய நாமம், இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே, இன்பமிதே இன்பமிதே, இயேசு நாமமே. பணித்தளம் எல்லா ஊழியர்களிலும் உண்டு, மிஷனரி ஊழியர்களிலும் உண்டு. கொட்டார சேர்த்து ஒரு பணித்தளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? லட்சுமிபுரம் கொட்டகுளம் இருக்கா? யாருக்கெல்லாம் தெரியாது. கொட்டார சேகரத்தில் ஒரு பணித்தளம் இருக்கு. ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக அங்கே ஆளாறு நடக்கக்கூடிய கூடாரங்கள் அமைக்கப்படும். இப்பொழுது சின்னூர் பணித்தளம், சின்னூர் பணித்தளம் என்றால் தெலுங்கானாவிலே உள்ள இடம். நம்முடைய மேலச்சந்தையிலிருந்து ஒரு மகள் மிஷனரியாக அர்ப்பணிக்கப்பட்டு அந்த இடத்திலே கணவன் மனைவியாக நல்ல பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து நமக்கு வந்திருக்க ஒரு பெரிய பொக்கிஷம். அது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம்
மேலச்சந்தையில் சொல்லும்போது இன்னும் அதிகமான மகிழ்ச்சி. என்னுடைய கணவர் பெயர் சத்யராஜா, நாவனேரியை சேர்ந்தவர்கள். இந்த நாளிலே அவர்கள் பணித்தள செய்தியை சொல்லும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் ஒரு மிஷனரி பணித்தளத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் மூலமாக பணித்தளத்திலே அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி அவர்கள் நம்மை அணுகிறார்கள், நாம் அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த ஒரு கடினமான உழைப்பை பற்றி இப்பொழுது அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் சென்னூர் பணித்தளத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்துல இருக்கிறவங்க எத்தனை ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க? ஃபீல்டுக்கு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஏதாவது ஒரு பணித்தளம் போய் பார்த்துருக்கோன்னு சொன்னவங்க இருக்கீங்களா? ஓகே, நன்றி. இப்பொழுது உங்களை எல்லாம் சென்னூர் பணித்தளத்துக்கு நாங்கள் அழைத்து செல்ல போகிறேன். அங்கே எப்படிப்பட்ட ஊழியங்கள் நடைபெறுகிறது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன், இந்திய அர்ப்பணி இயக்கம் 2 குறிக்கோள்களோடு ஊழியத்தை ஆரம்பித்தது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது, அது மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் திருச்சபை இல்லையோ அந்த இடங்களிலே ஒவ்வொரு இன மக்கள் மத்தியிலே திருச்சபைகளை நிறுவுவது. இந்த 2 குறிக்கோளோடு இந்திய அர்ப்பணி இயக்கம் நடைபெற்று வருகிறது. நாங்கள் சென்னூர் பணித்தளத்திலே, அது தெலுங்கானா மாநிலத்தில் மகாராஷ்டிரா பார்டர்ல அமைந்திருக்கிறது. நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து மகாராஷ்டிரா போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான். அந்த இடத்திலே சென்னூர் பணித்தளம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய பணித்தளத்திலே அநேக வகையான மக்கள் இருக்கிறாங்க. மாதிகா, மன்னப்பு, மன்னேவாரம், நேத்தகானி, எரிகலாஸ், லம்பாடாஸ், இப்படி அநேக வகையான மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சில மக்கள் அவங்களுடைய லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆனால் எல்லா மக்களும் இருப்பதனால காமன் மொழி தெலுங்கு. நாங்கள் அந்த இடத்துல சென்று தெலுங்கு மொழியை கற்றுக்கொண்டு எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுடைய சென்னூர் பணித்தளம் 1975 வருடம் அந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. ஆனால் அப்பொழுது ஒரு 3 பயோனியர் மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் 1975 வருடத்திலிருந்து 1991 வருடம் வரைக்கும் ஒரு ஆத்துமாக்கள் கூட கிடையாது. 11 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களை தர ஆரம்பித்தார். நாங்கள் 2007 வருடம் குடும்பமாக பப்பர்சில்கா என்கிற ஒரு கிராமத்தை மையமாக வைத்து எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறோம் என்றால், முதல்ல அவங்களுடைய கல்ச்சர் என்ன என்பதை கற்றுக்கொண்டு அவர்களோடு பேசி அவர்களுடைய பாஷையை கற்றுக்கொண்டு எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த இடத்துல யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை எங்களோடு கூட கூட்டி சென்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று சுவிசேஷம் அறிவிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல என்ன செய்வோம்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நாடகங்கள், ஸ்கிட் இதை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு கிராமத்துக்கு நாங்கள் அழைத்து செல்வோம். அந்த கிராமத்துல நாங்கள் இப்படிப்பட்ட ப்ரோக்ராம் போடுறோம். ஏன்னு சொன்னா, ஒருவேளை நாங்கள் ஒரு கிராமத்துக்கு தந்து சுவிசேஷம் அறிவிக்க செல்லும் போது நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பாட்டு பாடும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து கேட்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்கள். அதனால் அவங்க ஆண்டவருடைய முழு சத்தியத்தை கேட்பதற்காக நாங்கள் நாடகம் முறையிலே, அந்த பரலோகம்னா என்ன, நரகம்னா யார் பரலோகத்துக்கு போவாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை நாடகங்கள் மூலமாக நாங்கள் அந்த மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். அதன் மூலமாக அநேக பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, மெடிக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக கூட அங்க அநேக மக்கள் இருக்கிறாங்க. டிபினால, லெப்ரசினால பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற சூழ்நிலை கிடையாது. அவர்களை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்வது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஊர்களில் இருந்து யார் யார் டாக்டர்ஸ் மெடிக்கல் கேம்ப் போடுற இஷ்டப்படுறாங்களோ அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று இப்படிப்பட்ட மெடிக்கல் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகின்றோம். இப்படி ஊழியம் செய்வதன் மூலமாக ஒரு சில மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களே முன்வந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க. பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சர்ச் தெரியும். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் சர்ச் எல்லா இடமும் பார்க்க முடியாது. ஒரு கிராமத்திலிருந்து அவங்க சர்ச்சுக்கு போகணும்னா ஒரு 25 கிலோமீட்டர் அதிகமான தூரத்துக்கு போனாதான் எங்கேயாவது சர்ச் தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு சிறிய ஆராதனை கூடம் அந்த கிராமத்துல நாங்க ஆரம்பிக்கிறோம். 2 பேர் 3 பேர் இருந்தா ஒவ்வொரு வாரமும் அந்த இடத்தில் சென்று ஆராதனை நடத்துகிறோம். அதன்
அதன் பின்பு மக்கள் ஒவ்வொருவராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு அந்த இடத்துல அவங்களே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சர்ச்சு தேவை என்று சொல்லி. அப்படி ஜெபிப்பதன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்றார்? சர்ச்சை கட்டுவதற்கு, உங்களை போல அநேகர் சர்ச்சை கட்டுவதற்கு உதவி செய்றீங்க. அதன் மூலமாக ஆலயங்கள் கட்டப்படுகிறது. நீங்க இந்த இடத்துல பாக்குறீங்க, நாங்க 2007 வருடத்திலிருந்து இப்போது வரைக்கும் 14 இடங்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். 30 ஆராதனை கூடங்களை எழுப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுக்கு அநேக விசுவாசிகளை ஆண்டவர் இந்த இடத்துல தந்திருக்கிறார். நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், எங்களை ஜெனூர் பணித்தளத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாதுன்னு சொன்னேன், ஆமாவா? ஆனால் இப்பொழுது 53 இடங்களிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கிறவங்க பாருங்க, எங்களுடைய பிலிவர்ஸ் 1500க்கும் அதிகமான விசுவாசங்களை ஆண்டவர் எங்களுடைய பணித்தளத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த மீட்டிங் ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்க எனக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? அவங்க எங்களுடைய பணித்தளத்திலே ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அவங்க ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வரும்போது நாங்க ஒரு மீட்டிங் ஏற்படுத்துறோம், மெகா மேளான்னு சொல்லி. அந்த மீட்டிங்க்கு 1500க்கும் அதிகமான மக்கள் வந்தாங்க. அவங்கள அந்த நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்து எங்களுடைய மக்களை பலப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, நாங்க செய்கிற ஊழியம் போதுமா? தெரியுமா? நாங்கள் இருக்கிற பணித்தளத்திலே 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மிஷனரிஸ் அந்த இடத்திலே அனுப்பப்படாவிட்டால் அந்த மக்கள் இன்னும் மூட நம்பிக்கைகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும்தான் நல்ல முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மீதி உள்ள மக்கள் இன்னும் இருளில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொன்னா, நாங்க ஊழியக்காரர்கள் மிகவும் குறைவு, ஊழியக்காரர்கள் தேவை. தொடர்ந்து எங்களை படித்ததுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அங்க நடக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக என்னை கொட்டாரம் திருச்சபையிலே சீராஜ் அங்கிள் குடும்பம் என்னை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்குறாங்க. இன்னைக்கு அங்கிள் இல்லை, ஆனா அவங்க குடும்பத்திற்கு கூட என்னுடைய மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு படித்தள செய்தியை நம் முன்பாக வீடியோவாக போட்டோவாக சொல்லி மடைந்த வெள்ளம் போல டக்கு 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 டக்குன்னு பேசணும். யாரும் மனப்பாடம் பண்ண முடியாது. இது நம்ம செய்யக்கூடிய வேலையில உள்ள இதுதான். அன்பு மகளை வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய இந்திய பிணை இயக்கத்துக்காக மன்றாட்டு ஜெபம் செய்யும்படியாக அன்பு போதகர் ஜெயல் செல்வன் அவர்களை அழைக்கிறேன். உடனே ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி ஜெபிப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய விளக்கத்தை கண்டார்கள். மரணத்தின் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்ற இறைவாக்கின்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை மீட்கும்படியாக, எங்களை ரட்சிக்கும்படியாக, இருளில் இருந்து நாங்கள் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த நாளின் மாலை வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா, கழிந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் கூட இந்திய அருள்பணி இயக்கத்தின் கிறிஸ்துமஸ் குடும்ப மகிழ்வு உண்மையாக நாங்கள் கூடும்படியாக எங்களுக்கு தந்த
வைராக்கியமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சொந்த தேசத்தை விட்டு அநேக இடங்களிலே அவர்கள் முயற்சிகளை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய ஊழியத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளும் இந்த நாளிலே மாற்றிப்படும்படியாக இதோ திறந்த வாசல்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் கூட்ட மாட்டான் என்ற வாக்கு தத்தத்தின்படி அவர்களுக்கு ஊழியத்திற்கு எதிராக வருகிற எல்லா கிரியைகள் எல்லாம் இந்த நாளிலே மாறி போகும்படியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, பணித்தளங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பணித்தளங்களிலே ஊழியர் செய்கின்ற தன்னார்ந்த தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசேஷமாக இந்த நாளிலும் கூட எங்களுடைய இந்திய அர்ப்பண இயக்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மகிழும் கூடுகை குடும்படியாக தந்த மேலான இடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துமஸ் வாழ்த்துறையை கூறி நல்லதொரு செய்தியை தரும்படியாக எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயரும் ஏசிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயத்தின் பேராயருமான மோஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பிரகாஷ் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஊழிய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தொலைநோக்கு பார்வைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே எங்கெங்கெல்லாம் திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திருச்சபைகள் எல்லாம் திறக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு வைராக்கியத்தை அன்பு பேராயத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேராயத்தை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பேராயத்தின் கீழ் இறங்குகின்ற அனைத்து திருச்சபைகளுக்காகவும் திருச்சபைகளிலே பணியாற்றுகின்ற போதர்களுக்காகவும் திருப்பணி தேடர்களுக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வதியும் இந்த நாளைகள் ஆட்சியாளரோடு கூட்டி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே இதே கூடுகையை கண்டவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனால் அவர்களை பார்க்க நாங்கள் சன்மார்க்கர் அல்ல, தூய்மையானவர்கள் அல்ல. ஆண்டவரே, ஆனாலும் எங்களுடைய ஜீவன் உடைய பார்வையிலே அருமையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ இழப்புகள் வந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தாங்கி ஏற்றி சுமந்து தப்பித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த கூடுகையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மீதமுள்ள பகுதியுடைய பார்த்து ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெற ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இறக்கிற இந்த பரிசுத்தமுள்ள பரம பிதாவே, ஆமென். அன்பு போதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்போ எல்லா ஏரியா கோஆர்டினேட்டர், மிஷன் கோஆர்டினேட்டர், ஏரியா செக்ரட்டரிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுங்க. முதலாவது திட்ட ஒரு மிஷனரி இப்பொழுது நம்முடைய இந்தியா பணி இயக்கத்திலே செயலாளராக இருக்கிறார், கொட்டாரத்தினவன். அதை தொடர்ந்து செல்லையா அண்ணனும் சின்னமலாக்காலும் சேர்ந்து இந்த கொட்டார வட்டாரம், மயிலாடி, தாமரைகுளம், கொட்டாரம் சேகரம், ஜேம்ஸ் டவுன் சேகரம் எல்லாம் இணைந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, இப்போ காட்டு சுழற்சின்னு சொல்றாங்கல்ல, இதே போல பெரிய காட்டு சுழற்சியை உண்டாக்கி நிறைய ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், ஏரியா செக்ரட்டரிஸ், மிஷன் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்களுக்கு ஜெபத்துல வரக்கூடியவங்களை கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த ஆளு வெளியே போக முடியாது. அப்படி ஒரு பெரிய வரையை போட்டு பிடிக்கிறாங்க மீன். அப்படிப்பட்டவங்க நான் அதில் விழுந்தவங்க. இப்ப எல்லாரும் மேலே ஒரு பாடலுடைய அன்போடு கேட்கிறேன்.
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஆன்சர்ஸ். அடுத்து நாம் தேவ செய்திகளாக கலந்து போகிறோம். அதற்கான வேத வாசிப்பு பிருஷா மயிலாடியை சேர்ந்த வாசிப்பார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஆகிலும் அவர் செபிலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பு மகளுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது முக்கியமான நேரம். யாரும் விழிப்புடன் இருந்து தேவ செய்தியை கேட்க போகிறோம். அதற்காக அழைக்கப்பட்ட நம்முடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் பிஷப் மோஸ்ட் ரெலவென்ட் டாக்டர் ஜெபின் டி பிரகாஷ் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்களை யாரும் கரந்தட்டி அன்பான இறை மக்களே, இந்த மகிழ்ச்சியான நல்லதொரு நாளிலே உங்கள் அனைவரையும் தூய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்திய அருட்பணி இயக்கம் கொட்டாரம் தலைமையாக கொண்ட ஒரு கிறிஸ்து பிறப்பு மகிழ் உறவு கூடுகையில் எங்களை அழைத்தமைக்கு, என்னை அழைத்தமைக்கு நன்றி உடையவனாக நான் இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த அரங்கில் இருக்கிற அன்பான பேராயர் மற்றும் அருமையான அன்பு போதகர்கள், அருமையான ரெவரண்ட் ஜெயசேகரன் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்தில் இருக்கிற பலரை நன்கு பார்த்த முகங்களாக தெரிகிறது. காரணம், கொட்டாரம் பகுதியிலும் சரி, கன்னியாகுமரியிலும் சரி, பல திருச்சபைகளிலே பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட அனுபவங்கள் உண்டு. பல வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சிஎஸ்ஐ பேராயத்தின் விடுமுறை வேதாவ பள்ளியிலே இயக்குநர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் ஒரு தலைவராக இருந்த பொழுது இந்த கொட்டாரம் சேகர திருச்சபையிலே தான் அந்த பயிற்சிகள் நடைபெறும். அதன் பிறகு பல இடங்களிலே மாற்றப்பட்டது.
எப்படியும் சிறப்பாக மீண்டும் இந்த கொட்டாரம் பகுதியிலே வருவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பினை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் முன்பகுதியிலே பார்த்த பொழுது அருமையான ரெவரண்ட் ஜான் சேகர் அவர்கள் இருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்ட் ஆண்ட்ரூஸ் தியாலஜிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய லீ யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜிலே அவர்கள் சிறப்பு பயிற்சியை எடுத்தார்கள். அவர்கள் அருள்பொழு பெற்றிருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, உலகம் என்று சொல்லுகிறேன் உலகமயமாக்கப்பட்ட உலக கண்ணோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்று சொல்லப்பட்டது. அவர் நாமம் அதிசயமானவர் என்று. ஏசாயா இறைவாக்கினர் அதிகாரம் 9 வசனம் 6 இந்த அழகான ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை பிறக்க போகிற இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அழகான ஒரு வார்த்தை. பிறக்க போகிற இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவர் நாமம் அதிசயமானவர். உலகத்திலே அநேகம் அதிசயங்கள் இருக்கிறது. உலகத்திலே அதிசயம் என்று நாமெல்லாம் வியந்து பார்க்கிற கட்டிடங்கள் இருக்கிறது. மிக முக்கியமாக அதிசயம் செய்கிறேன், அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லுகிற பல தலைவர்கள் அதிகமாய் உருவாகி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாமும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு செய்தி மீண்டுமாய் நமக்கு சொல்லுகிறது. அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திப்போம். நம்முடைய வாழ்விலே ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது ஏதேனும் ஒரு நன்மை நமக்கு கிடைக்குமானால் அது ஒரு அதிசயம், அது ஒரு அற்புதம். இது என்னுடைய வாழ்விலே நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கருதி இனி அவ்வளவுதான் என்று முடங்குகின்ற பொழுது ஏதேனும் ஒரு நன்மை நம்முடைய வாழ்விலே நடைபெறுமானால் அது ஒரு அதிசயம். அன்றைய ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு இயேசு பிறப்பதற்கும் 700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏசாயா இறைவாக்கினர் சொல்கிறார், அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லுகிறார். பணித்தள செய்திகளை கேட்டோம், பணித்தளங்களை குறித்து கேட்டோம். அவர்கள் ஒரு பணித்தளத்தை குறித்து சொன்னார்கள். 1975 அந்த பணித்தளம் உருவானது என்று, அந்த பணித்தளம் உருவாகி அது எவ்வளவு வளர்ச்சியிலே செல்லுகிறது என்று அவர்கள் துவக்கத்திலே சொன்னார்கள். மீண்டும் நிறைவிலே அந்த பணித்தளத்தை மீண்டும் குறிப்பிட்டார்கள். நான் எல்லாம் பிறக்கவே இல்லை, அதையும் தாண்டி 4-5 ஆண்டுகள் தாண்டி பிறந்திருக்கிறேன். அதற்கு முன்பதாகவே வளர்ந்து உருவாகி கொண்டு பல பணித்தளங்களை உருவாக்கிய இந்திய அருட்பணி இயக்கம் பலருக்கு அதிசயமாய் தோன்றுகிறது, பலருக்கு இது அற்புதமாக தோன்றுகிறது. கொட்டாரம் பகுதியிலிருந்து இந்த பகுதி மக்களின் உதவியோடு அதனை செல்லையா என்று சொல்லுகிற ஒருவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டது. இவர்கள் எல்லாம் அதிசயமானவர்கள். இவர்களை எல்லாம் ஆண்டவர் அந்தந்த காலத்திலே அந்தந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவர் அழைத்து தெரிந்தெடுத்து பக்குவப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு அருட்பணி இயக்கத்திலே மிக சிறப்பான பணிவிடைகளை செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டார் என்றால் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இதுதான். ஆகவே தான் இன்றைய காலகட்டத்தின் செய்தியை நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. கிறிஸ்துமஸ் வரவில்லை, ஆனால் கிறிஸ்துமஸ் வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுங்கள். இயேசு பிறந்து விட்டார். இயேசு பிறந்த நாளை நாம் கொண்டாட போகிறோம். இதுதான் உனக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி. அவர் உனக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் என்பதுதான். அதற்குத்தான் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். லூக்கா 1வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே சகரியா எலிசபெத் என்று சொல்லுகிற ஒரு தம்பதி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை பார்க்க முடியும். எலிசபெத், சகரியா. இந்த சகரியா ஒரு தாழ்ந்த வகுப்பை சார்ந்த ஒரு மனிதன். ஆனால் எலிசபெத் ஒரு ஆசாரிய குடும்பத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கிற ஒரு பெண்.
இந்த இரண்டு பேரும் தாழ்ந்த குடும்பமும் உயர்ந்த குடும்பமும் ஒன்றாக இணைகிறது. இந்த ஒன்றாக இணைந்த இந்த குடும்பம், அந்த வசனங்களை நீங்கள் படிப்பீர்களா? நான் சொல்லுகிறது, அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார்கள், அவர்கள் உத்தமமாய் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறது. இந்த சகரியாவை குறித்து பார்த்தால், இந்த சகரியா திருச்சபையிலே ஒரு பணிவிடைக்காரன், தூபம் காட்டுகிற ஒரு பணிவிடைக்காரன். நீங்கள் மார்த்தோமா, ஜாக்கோபைட், ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளிலே சென்றால் அங்கே இந்த தூபத்தை காட்டுவார்கள். அது ஒரு அழகு. நானும் நீங்களும் இப்படி அசைத்தால் அது நம்முடைய முகத்தை பதம் பார்த்துவிடும். என்னோடு கூட படித்த மாணவர்கள் செமினரியிலே, அவருடைய ஆலயங்களிலே நாங்கள் செல்லுகின்ற பொழுது பயிற்சி எடுத்து பார்ப்போம். ஆனால் சற்று கடினம். அவர்கள் சிறு வயதிலிருந்தே அந்த பயிற்சியை மேற்கொண்டு அந்த தொழுகைக்கு ஏற்றாற்போல் எவ்வளவு அழகாக கரத்திலே இருக்கிற அந்த டஸ்ட் போன்ற அந்த ஒரு பொடி, அதை லாபகமாக அதிலே போட்டு கலராக அந்த புகை வெளிவருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த சாண்டிங் என்று சொல்லுகிற அந்த வர்ஷிப், அந்த வழிபாடு மிக அழகாக, மிக சிறப்பாக இருக்கும். அந்த பணியை இந்த சகரியா செய்து கொண்டிருந்தான். குழந்தை இல்லை. 7 வருடமாக, 10 வருடமாக குழந்தை இல்லை, 13 வருடமாக குழந்தை இல்லை. ஜெபத்தினாலே குழந்தை பிறந்தது என்று பலர் சாட்சி சொல்லுகிறார்கள். பலரிடத்திலே இந்த ஜெப குறிப்பை நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் செய்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அன்னாருடைய கண்ணீரை பார்த்து நீர் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தீரே, இந்த குடும்பத்திலும் அந்த குழந்தை செல்வத்தை கொடுமையா என்று சொல்லி ஜெபிப்போம். ஆனால் சகரியாவை ஒருவரும் சொல்வதில்லை. இந்த சகரியா ஆலயத்திலே நின்று இந்த தூபத்தை காட்டுகின்ற பொழுது அவனுடைய மனதிற்குள்ளாக வந்த வலி என்ன தெரியுமா? அவனுடைய இதயத்தை தொட்ட வேதனை என்ன தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, என் காலம் முடிந்து போனால் இந்த பணியை செய்வது யார்? இந்த பணியை யார் தொடருவார் என்னுடைய குடும்பத்திலே? இது அவனுக்கு இருந்த பயங்கரமான ஒரு வலி. அதையும் ஒரு அடிவயிற்று வலி என்று சொல்ல முடியும். எப்படி? தாயின் அன்பை அடிவயிற்று அன்பு என்று சொல்லுவார்கள். குழந்தை பெற்றெடுத்த தாயின் அன்பை அடிவயிற்று அன்பு என்று சொல்லுவார்கள். இந்த சகரியாவுக்கும் அப்படி ஒரு அன்பு அவனுக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய திருப்பணியை குறித்து ஐயோ என்று சொல்லுகின்ற ஒரு வேதனை. ராபர்ட் பிரவுன் என்று சொல்லுகிற ஒரு தியாலஜியன் சொல்லுகின்ற பொழுது, சகரியாவின் அழுகை கண்ணிலிருந்து தான் வடியவில்லை, ஆனால் அவனுடைய இதயத்தில் இருந்து அது வெடித்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்த ஆண்டவர் தேவ தூதனை அனுப்புகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்படி தேவ தூதனை அனுப்பி அவன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. ஒரு அதிசயமான ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறக்கப் போகிறது. சகரியா நம்பவே இல்லை. சகரியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய மனைவி கிழவியாக இருக்கிறாள், கிழவி குழந்தை பெற்றெடுக்க முடியுமோ? 2 பெண்களுக்கு அதிசயம் நடந்தது. ஒன்று யாருக்கு நடந்தது? ஆபிரகாமின் மனைவிக்கு நடந்தது. வயது சென்ற பிறகு குழந்தை பெற்றெடுத்த பெண். இங்கே எலிசபெத் குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த குழந்தை எலிசபெத்தின் வயிற்றில் இருந்து கொண்டே அது கிரியைகளை செய்ய துவங்கியது. அது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியது என்று சொல்லுகிறது. யார் அவர்? யோவான் ஸ்நாபகன். முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நாபகன். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. காட்டிலே வாழ்ந்தார். வெட்டுக்கிளியும் தேனையும் தான் உணவாக அருந்தினார். நசரேய விரதத்தை மேற்கொண்டார். என்னாகவும் 6வது அதிகாரத்தை எல்லாம் படிக்கிற பொழுது நசரேய விரதம் என்று சொல்லுவது அது ஒரு பரிசுத்தமானது, அது கடவுளுடைய வார்த்தைக்கு இணக்கமான ஒன்று, பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மேற்கொண்ட யோவான் ஸ்நாபகன் இயேசுவின் பிறப்பை முன்னறிவிப்பதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டான். பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து அவனை கொண்டு வந்தார். ஏசாயா இறைவாக்கினர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், பாலைவனத்திலே ஒரு குரல் ஒன்று கேட்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு குரல் அது இடி முழக்கமாய் கேட்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி கேட்ட அந்த இடி முழக்கம் தான் இந்த யோவான் ஸ்நாபகனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவன் சொன்ன வார்த்தை, விரியன் பாம்பு குட்டிகளே, எல்லா பாம்புகளும் கொத்தும், ஆனால் கட்டுவிரியன் பாம்பு கடித்து எடுக்கும். டிஎம்டிபியில கல்வராய் மலையிலே ஒரு வருடம் இருந்தேன்.
அங்கே இருக்கின்ற பொழுது முதல் முறையாக நான் கட்டுவிரியன் பாம்புகளை பார்த்தேன். பல வெரைட்டி, கண்ணாடி விரியன், மஞ்சள் கலர்ல இருக்கும், மிக அழகாக இருக்கும். அது டியூப்ல ஏறி சுத்தி கொண்டிருக்கும், மிக அழகாக இருக்கும் கட்டுவிரியன் பாம்பு. நான் அங்கு இருக்கிற பொழுது 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அந்த விடுமுறை நாளிலே கடுக்கா மரத்தில் அந்த அந்த மூடு பகுதியிலே வந்து நின்று காலாலே அந்த இலைகளை மாற்றி அந்த கடுக்காய்களை எடுத்துக்கொண்டிருந்தான். அந்த இலைகளுக்குள்ளாக இருந்த அந்த கட்டுவிரியன் பாம்பு அவனை கடித்தது. அவ்வளவுதான். அந்த 8 வயது சிறுவன் மரித்து போனான். அப்பொழுது நாங்கள் எல்லாம் அங்கே போகிறோம், அவனை பார்க்கிறோம். உடனடியாகவே அவன் மரித்து போனான் என்ற செய்தி தான் வந்தது. அதன் பிறகுதான் ஒரு விசை நான் ஒரு கட்டுவிரியன் பாம்பை பார்த்தேன். அந்த பாம்பு நாம் பார்ப்பதை போன்றல்ல, அது சற்று வித்தியாசமானதுதான். இந்த பாம்பு அப்படியே கடித்து எடுத்துவிடும். நாய் கடித்தால் எப்படி, அதை கொண்டு கடித்தெடுக்கிற ஒரு பாம்பு, கட்டுவிரியன் பாம்புகளை என்று என்னை உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். சரியான விஷம் கொண்டவர்கள் நாம் எல்லாம். காரணம் நம்முடைய வார்த்தைகள் அப்படி, சில நேரங்களில் நாம் செய்கிற செயல்கள் அப்படி. நாம் எல்லாரும் ஒன்று என்று சொல்லுகிறோம், ஆனால் பக்கத்தில் நெருங்க விடாமல் துரத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஆனால் இணைப்பிற்கு இணங்குவதற்கு யாரும் விரும்புவதில்லை. இதுவெல்லாம் கிறிஸ்து காட்டின பாதைக்கு அது தவறான பாதையாக இருக்கிறது. நாம் அந்த நல்ல பாதையிலே செல்வதில்லை. இந்த யோவான் ஸ்நாபகன் இது மட்டுமல்ல, இனி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னான் பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த ஜலத்தினாலே ஞானஸ்நானம் தருவேன், ஆனால் அவர் அப்படி அல்ல. இன்னும் இதுக்கு தான் பயங்கர பிரச்சனை. சில இடங்கள்ல மூழ்கி ஸ்நானம், சில இடங்கள்ல தெளிப்பு ஸ்நானம். மூழ்கி ஸ்நானம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான கற்பிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்கிற நானும் நீங்கள் எல்லாம் சில நேரங்களில் மடையர்கள் தான். மூழ்கி ஸ்நானம் வேண்டும் என்றால் அதை நாங்கள் கொடுத்து விடுவோம், தடிப்பு வேண்டும் என்றால் அதையும் நாம் கொடுத்து விடுவோம். ஆனால் இதுவை எல்லாம் ஜஸ்ட் ஃபார் எ சிம்பல், இதெல்லாம் ஒரு அடையாளம். இது நம்முடைய வாழ்விலை நாம் பார்க்கிற காரியங்கள், இல்லை என்றால் நாம் வெளிப்படுத்துகிற காரியங்கள். இதுதான் இந்த ஞானஸ்நானத்தின் அடையாளம். மூழ்கி ஸ்நானம் எடுத்த உடனே பரலோக ராஜ்யத்திலே போகலாம் என்று நினைத்தால் சத்தியமா நடக்காது, அது நடக்கவே நடக்காது. அப்படி யாராவது நினைத்தால் அது முழுக்க முழுக்க தவறாக இருக்கிறது. யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறான், நான் ஜலத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பேன், ஆனால் அவரோ பரிசுத்த ஆவியினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே. அந்த ஒரு வார்த்தை மிக அழகானது. அதை யாரும் சொல்லுவதில்லை, அதை யாரும் அதை குறிப்பிட்டு சொல்லுவதும் இல்லை. அன்பானவர்களே, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த யோவான் ஸ்நாபகன் மிக தெளிவாக ஒரு அழகான அறைகூவலை மிக சிறப்பாக அவன் கொடுக்கிறான். இதே லூக்கா 2வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்க செய்வதற்காக மரியாளும் யோசேப்பும் சத்திரத்திலே போனார்கள். சத்திரத்திலே போனால் சத்திரத்திலே இடம் இல்லை. ஐயோ, மிகுந்த வேதனை. குழந்தை பெற்றெடுத்து அவர்கள் சத்திரத்திலே ஓய்வெடுப்பதற்கு படுக்குவதற்காக அந்த சத்திரத்தை நாடுகிறார்கள். ஆனால் குழந்தையோடு இருக்கிற இந்த மரியாள் எப்படியாவது இந்த குழந்தையை சென்று படுக்க வைக்கலாமே, குளிராக இருக்கிறது, ஐயோ வெளியிலே படுக்க வைத்தால் கஷ்டமாக இருக்குமே என்று சொல்லிக்கொண்டு சத்திரத்தை நாடினால் சத்திரத்திலே இடமில்லை. சத்திரத்திலே யார் இருப்பார்கள்? சத்திரத்திலே பெண்களும் குழந்தைகளும் தான் இருப்பார்கள். சத்திரத்திலே ஆண்கள் இருப்பதில்லை. நான் சிறு வயதிலே நான் தெளிவாக நான் படித்த ஒரு பாடம், இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று சொல்லி நான் படித்திருக்கிறேன். ஒரு சில இடங்களில் செய்தி கூட கேட்டிருக்கிறேன். மாட்டுத் தொழுவத்தில் இருந்த சாணியில் உள்ள புழுக்கள் எல்லாம் இயேசுவை வரவேற்றது என்று சொல்லி படித்திருக்கிறேன். ஆனால் நாள் போக போக அதில் சில மாற்றங்கள் படித்தது நிமித்தமாய் தெரிந்தது. இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? ஏன் அந்த முன்னணை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்துவை படுக்க வைக்க இடமில்லை, ஆனால் சத்திரத்திலே பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஆண்கள் எங்கே? வந்த ஆண்கள் எங்கே போனார்கள்? அன்பானவர்களே, அன்றைய சத்திரம் என்று சொல்லுவது அரை வட்டமாக இருக்கும். ஹாஃப் சர்க்கிள், ஒரு அரை வட்டம். இந்த அரை வட்டத்திற்கு முன்பகுதியிலே குச்சிகளை இடித்து அங்கே ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களை எல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள்.
அங்கே புற்கள் அதிகமாக போடப்பட்டிருக்கும், புற்கள் மெத்தை கொண்டு போடப்பட்டிருக்கும். இதையெல்லாம் இந்த கால்நடைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். இந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கால்நடைகளுக்கும் பாதுகாப்பாக நின்று கொண்டே இருப்பார்கள், பாதுகாப்பாக நின்று கொண்டே இருப்பார்கள். இப்படி குழந்தை பாதுகாப்பாக வைக்க முடியாமல் படுக்க முடியாமல் இருந்த இந்த மரியாளும் யோசேப்பும் அந்த சத்திரத்திற்கு முன்பதாக இருந்த அந்த புல்லணையிலே, அதுதான் அந்த முன்னணை, அந்த முன்னணையிலே அந்த கீட்டு சீலைகளினாலே கிழிந்த 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 சிறு சிறு துண்டுகளான அந்த ஆடைகளினாலே உடல் முழுவதும் சுற்றி அந்த குழந்தை புல்லணையிலே படுக்க வைத்தார். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கவில்லை. இதுதான் அதனுடைய வரலாறாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திப்போம். இன்று எந்த குழந்தையும் இப்படி கடுமையான இப்படி கஷ்டமான சூழ்நிலையிலே பிறப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்ல முறையில் தான் மருத்துவமனைகளிலே பிறந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் இயேசுவினுடைய பிறப்பு என்று சொல்வது தாழ்மையை சொல்லுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை குறித்து ஒரு அழகான ஒரு பெருமை உண்டு. என்ன தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எப்படி? 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் செலவிலே குடில்களை கட்டுவது, இல்லை என்றால் நல்ல விளக்கு தோரணைகளை அமைப்பது, இவை எல்லாம் பார்ப்பதற்கு 24ஆம் தேதியிலிருந்து மக்கள் ஓட்டமோ ஓட்டம். எப்பொழுது ஆலயத்திலே தொழுகை முடியுமோ ஒரு வேலை பிடிக்கிறது, அழகா போற வார இடத்துல பைக் ஆக்சிடென்ட் தான் அதிகமா பார்க்க முடியும். அன்றுதான் பசங்களுக்கு கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த வெளிச்சங்களை எல்லாம் பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்து 25ஆம் தேதி காலையிலே பாதி பேரையும் காணாது கோயில்ல வந்திருந்து நல்லா தூங்கிக்கிட்டு ஆஹா ஓகே ஓகே, ஏன்னா நம்ம எடுத்த சாரி சட்டை பேண்ட் இதெல்லாம் போடணுமே, இதை காட்டணுமே, வேற வழி இல்லையே, வேற எங்க தான் போய் காட்டுறது, இதுவெல்லாம் ஒரு சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, திருமணம் செய்து கொடுக்க முடியாதபடி அநேகம் பெண்கள், அநேகம் பிள்ளைகள் இந்த நாட்களிலே கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து இவர்களுக்கு ஒரு நன்மை செய்தால் இதுதான் கிறிஸ்துமஸ். இதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மை எதிர்பார்க்கிறார். பயனுள்ள கிறிஸ்துமஸாக நம் இந்த கிறிஸ்துமஸை வெளிப்படுத்தினால் இது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? இதிலே இன்னொரு அழகான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மிக தெளிவாக அந்த நற்செய்தி பகுதி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். திருமறை வசனம் சொல்லுகிறது தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று சொல்லுங்க. ஏன் அப்படி தாவீதினுடைய ஊர் என்று சொல்ல வேண்டும்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாமே. மேய்ப்பர்களிடத்திலே சொன்ன அழகான வார்த்தை வேற எவரிடத்திலும் இல்லை. மேய்ப்பர்களிடத்திலே சொன்ன அழகான வார்த்தை, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீது நல்லவனோ? தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவனோ? பலமுறை தவறு செய்தான். நாத்தான் இறைவாக்கினர் வந்து சொன்னானே, குற்றம் செய்திருக்கிறாய் என்று. அவன் நானோ என்று கேட்டு அவன் அதை திருப்பி பார்க்கிறான், அழுகிறான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய படுக்கை முழுவதும் கண்ணீரால் நனைகிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்திலே ஒன்றை மறைக்காமல் சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆண்டவரிடத்திலே பாவத்தை மன்னியும் மன்னியும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தான். இதை காட்டிலும் ஒரு வேதனை என்ன தெரியுமா? தாவீதின் வம்சம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வம்சம். தாவீதினுடைய வம்சம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வம்சம். யாரை புறக்கணித்தார்கள்? பெண்களை புறக்கணித்தார்கள். தாவீதுடைய வம்சத்தின் பெண்கள் தவறானவர்கள் என்று சொன்னார்கள். அழகாய் அந்த சகோதரி சொல்லுகின்ற பொழுது விபச்சாரத்தை ஒரு பொருட்டாக எண்ணாத ஒரு சமூகம் என்று சொன்னார்கள். இந்த தாவீதின் வம்சத்தை விபச்சார வம்சம் என்று சொன்னார்கள். அந்த பெண்கள் அப்படிப்பட்ட தவறிலே வீழ்ந்து போனார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே தாவீதின் வம்சம் என்று சொன்னால் ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பின்தங்கிய ஒரு வம்சமாக இருந்தது. ஆனால் இயேசு யாருடைய வம்சத்திலே பிறந்தார்? தாவீதினுடைய வம்சத்திலே பிறந்தார். தாவீதின் வம்சத்திலே பிறந்தார். இப்படி இயேசு தாவீதின் வம்சத்திலே பிறந்து அந்த வம்சத்தை இருந்த இடத்திலிருந்து உயர்ந்த இடத்திலே கொண்டு வைத்தார். உயர்ந்த ஒரு இடத்திலே கொண்டு வைத்தார். இன்றும் இதுதான் வார்த்தை, தாவீதின் வம்சத்திலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அழகிய ஒரு வார்த்தை.
அன்பு இறை மக்கள், நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திப்போம். நாம் எல்லாம் உயர்ந்தவர்கள் யாரால்? ஆண்டவர் இயேசுவால் நாம் எல்லாம் உயர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த அருட்பணி இயக்கத்திலே நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு உறுப்பினர்களாக, இல்லை என்றால் உதவுகிறவர்களாக, இல்லை என்றால் இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் காரணம், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். இதை நாம் சொல்லுவோம், இதை மக்களுக்கு சொல்லுவோம். இதை சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, கேட்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. கேட்கிற மக்களும் நான் தாழ்ந்தவன் இல்லை, நான் ஒதுக்கப்பட்டவன் இல்லை, நானும் ஆண்டவரின் திருப்பெயராலே நான் உயர்த்தப்பட்டவன், அவரோடு இணைந்து உயர்ந்தவன் என்று சொல்லுகிறேன். அந்த தைரியமான ஆதிக்கமான எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் உதவி செய்யட்டும். உங்கள் அனைவருக்கும் வருகின்ற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மிகவும் மகிழ்வாகவும் அமைதியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் அமைய உங்களை அன்போடு கூட இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். எங்களுடைய பேராயத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு மோசமான டாக்டர் ஜுவல் பிரகாஷ் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு ஆழமான சத்தியத்தை சொன்னார்கள். நிறைவேற்றிருக்கிறோம். நன்றி வரை கூறும் வண்ணமாக நெல்சன் சேவராஜ் அல்லவே மேடை கிடைக்கிறேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இந்திய நல் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துபிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொட்டார வட்டார ஐஏஎம் கிறிஸ்துமஸ் கூடுகையை சிறப்புற நடத்த கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு முதற்கண் புதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். முன்னாடிலும் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய ரெவரண்ட் டி ஜெயசேகரன் தென் மாநில சபை தொடர்பு செயலாளர் அவர்களுக்கு ஐஏஎம் கொட்டார வட்டாரத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நமக்கு சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் மோஸ்ட் ஜே.டி. பிரகாஷ், மாடரேட்டர் ஏசிஎஸ்ஐ மற்றும் பிஷப் கே.கே. டயசிஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் அவர்களுடன் வந்துள்ள போதகர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ரெவரண்ட் ரைட் திரு செல்வ பிரவீன், ஜெபின் தாஸ், ரெவரண்ட் ராஜா ஜஸ்டிஸ் பால், ரெவரண்ட் ராஜேஷ் சேகர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்ப ஜெபத்தினை ஏறெடுத்த பிஷப் ரெவரண்ட் கொர்னேலியஸ் அவர்களுக்கும் ஐஎம் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்த ரெவரண்ட் ஜேம்ஸ் அவர்களுக்கும் ஐஎம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணித்தள செய்தியை நம்மோடு பயிர்ந்து கொண்ட திருமதி ஜெனிட்டா, திரு சத்யராஜா அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு வந்திருக்கிற ரெவரண்ட் வேதநாயகம் ஐஎம் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்திய திரு ஜோசப் நல்லாசிரியர் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொட்டார வட்டாரத்திலே இந்த ஊழியர்களை சிறப்புற தலைமையேற்று நடத்துகிற திரு செல்லையா மற்றும் சின்னம்மாள் அவர்களுக்கு ஐஎம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய திரு சாலமன் மிஷன் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கூட்டத்திற்கான ஒழுங்குகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற திரு கிறிஸ்டின் நாதன், ஜார்வின், ஜார்ஜ், நோபல், நகோமி, ஜஸ்டின் ஆலிவர் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடை பொறுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஜார்ஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கூட்டத்தின் ஆரம்பம் முதல் சிறப்பு பாடல்களை பாடின இன்சிலின் குழுவினர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் இந்த கூட்டத்தை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், அருட்பணி ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார செயலாளர்கள், வட்டார ஊழிய பங்காளர்கள், ஊழியருக்கு இந்த கூடுகையிலே கலந்து கொண்டவர்கள் யாவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு சிறப்பாக உள்வெளி அமைத்து தந்தவர்களுக்கும், இந்த கம்யூனிட்டி காலை நமக்கு தந்தவர்களுக்கும், சிற்றுண்டிக்கு உதவி செய்தவர்களுக்கும் ஐஎம் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த கூடுகைக்காக உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கூடுகைக்காக நீங்கள் மாதந்தோறும் கொடுக்கப்படுகிற எந்த தொகையிலிருந்து எடுக்கப்படவில்லை. வட்டார செயலர்களாக கூடி நாங்கள் இதை ஆலோசித்த போது நாமே இது முன்வந்து இதனுடைய செலவை செய்யலாம் என்று யோசித்தோம். அதன்படி வட்டார செயலர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற தொகையை கொடுத்து இதனுடைய செலவை சந்தித்தார்கள். மற்றும் இதற்கு மேலாக மனம் வந்து எங்களுக்கு கொடுத்தவர்கள் உண்டு. நாங்கள் கேட்காமலே வந்து எப்போது போல நீங்கள் நடத்தும் போகிறீர்கள், உங்களுக்கு எங்களுடைய உதவி செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம் சொல்லி கொடுத்தவர்கள் உண்டு. உங்கள் அனைவருக்கும் வட்டார ஐஎம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு செல்லையா அவர்கள் 4000, திரு சுபா ஜேசன் 2000, திரு கிறிஸ்டின் ராஜன் 2000, திரு MC ஜான் 2000, திரு மோசஸ் ஜெபரர் 2000, திரு ஜஸ்டின் ஆலிவர் 1000, திரு மோசஸ் சலமன் 1000 மற்றும் அநேக ஊழியர்கள், அநேக வட்டாட்சியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மனமார்ந்து இந்த காணிக்கையை தாங்குகிறீர்கள், ஊழியத்தை தாங்குகிறீர்கள். இன்னும் தொடர்ந்து ஊழியத்தை தாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாத ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற போஸ்டர் டாக்டர் பிரகாஷ் அவர்களை எடுப்பார்கள். அத்துடன் கூட்ட வேண்டிய முடியும்.
எல்லா தினத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இம்மண்ணிலே பாலனாக அவதரித்த எங்கள் அன்பின் இரட்சகர், உம்முடைய பிறப்பால், உம்முடைய வாழ்வால், உம்முடைய திருப்பணி விடைகளால், உம்முடைய வார்த்தைகளால் தொடப்பட்ட நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழவும் நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியிலே உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகின்ற இந்திய அருள்பணி இயக்கத்திற்காக ஜெபிக்கின்றோம். அதனுடைய பணிவிடைகளை செய்கின்ற மிஷனரிமார்களுக்காக, இந்த மிஷனரி ஸ்தாபனத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு இந்த இடத்திலே சிறப்பாக கொட்டாரம் வட்டம் சார்பிலே கிறிஸ்து பிறப்பு மகிழ்வுறவு குடும்ப கூடுகையானது சிறப்புடன் நடைபெற ஆண்டவர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். சிறப்பாக இந்த கூடுகையின் துவக்கத்திலிருந்து இந்நேரம் வரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல், உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம், கிருபை எங்களோடு கூட இருக்கின்ற தயவுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இந்த கூடுகைகளே பாடல் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பணிக்களத்தின் செய்திகளை எங்களோடு கூட ஆழமாய் பகிர்ந்து கொண்டு அருமையான அன்பு சகோதரிக்காக பணிவிடைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக எங்களோடு கூட பகிர்ந்து கொடுத்து அருமையான அன்பு தேவதாசருக்காக ஜெபிக்கின்றோம். தம்முடைய மகனோடு நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த சிறப்பு கொடுகைகளை தங்கள் பங்களிப்பை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்துணை தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கருத்திலே தருகின்றோம். இந்த மகிழ்வுறவு கூடுகை சிறப்பாக நடைபெறுவதற்கு பல விதத்திலும் உதவி செய்து உதாரணத்துவமாக பங்களிப்பை தந்து தாராள உதவியோடு தங்கள் பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு பின்புலத்திலிருந்து தங்கள் பங்களிப்பை செலுத்துகின்ற அத்துணை தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கருத்திலே தருகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் கூடினது, ஆண்டவரை மகிமைப்படுத்தினது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து இந்திய அர்ப்பணி இயக்கத்தின் மூலமாக ஆண்டவரை அறியாத அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த ஊழியங்களுக்கென்று கொடுக்கின்ற ஜபிக்கின்ற அத்துணை உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எதிர்வருகின்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை புத்தாண்டு எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகரின் பொற்பாதம் அடைந்து மன்றாடுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தி சகல போரும் மறவாதே. சமாதானத்தோடு புறப்பட்டு சொல்லுவோம். இந்திய அர்ப்பணி இயக்கத்தோடு இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், கட்டுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியரின் அன்பு மருளும் பெற்றுறவும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a